வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நாம கேட்க போற கதை மேலாண்மை பொன்னுச்சாமி அவர்களின் பிறந்த போதினிலே. இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். நாராயணிக்கு உடம்பின் ஒவ்வொரு அணுவிலும் இன்பத்துள்ளல், தலைக்கால் புரியாத சந்தோஷம். மனசுக்குள் ஆனந்த மலர்கள் பூத்து செறிந்து வண்ணமயமாய் சிரித்தன. கூரை வீட்டின் முன்பக்கத்தில் இன்று காலையில் திடுமென உதித்தெழுந்த சின்னஞ்சிறு ஓலை தாழ்வாரத்தின் நிழலில் கருப்பு குன்றாக நின்ற எருமை மாட்டை பார்க்க பார்க்க அந்த சிறுமிக்கு நெஞ்செல்லாம் நிறைந்து ததும்பியது. ஹை, எங்க மாடு எங்க மாடு என்று எல்லையற்ற பெருமையுடன் பூரித்தாள். ஓர் உயிரை சுமந்து கொண்டிருக்கும் பெருமிதம் அந்த எருமையின் முகத்தில் ஒளியாகவும் உடம்பின் கருமையான மினுமினுப்பாகவும் ஒளிர்ந்தது. அதன் உப்பிய வயிறும் பால் நிறைந்து தடித்த மடுவும் கண்ணையும் நெஞ்சையும் நிறைத்து சந்தோஷமளித்தது. நேற்றுதான் வீட்டுக்கு வந்து சேர்ந்த இந்த மாட்டின் மீது நாராயணிக்கு இனம் புரியாத பிரியம். கருப்பு வைரமாக ஜொலித்த அதன் கண்கள் அங்குமிங்குமாக நகரும்போது நாராயணியின் இதயத்தில் சந்தோஷம் பொங்கி பீரிட்டது. ஹை, எங்க மாடு என்னையே பாக்குது, வாழை ஆட்டுது என்று குதூகலிப்புடன் கை கொட்டி குதித்தாள், சிரித்தாள். பூவாக சிதறும் சிரிப்பு, சங்கீதமாக இனிக்கும் வெள்ளை சிரிப்பு. அடியே நாராயணி, காதுல உழல, எங்க போய் தொலைஞ்ச? ஷோ! வீட்டுக்குள்ளிருந்து வந்த வீரம்மாவின் அழைப்பில் அசதி தெரிந்தது. ஏதோ அவஸ்தையை சகித்து கொண்டிருக்கும் வேதனை இருந்தது. என்னம்மா, கூப்பிட்டியாமா? துள்ளிக்கொண்டே உள்ளே பாய்ந்தாள் நாராயணி. நேராக அமர முடியாமல் சுவரில் சாய்ந்த நிலையில் திண்ணையின் மீது உட்கார்ந்திருந்தாள் வீரம்மா. இடுப்பு சேலையை நெகிழ்த்து விட்டிருந்தாள். அதையும் மீறி வயிறு முன்பக்கமாக தள்ளி கொண்டு தெரிந்தது. ஒரு புதிய ஜீவனை ஏந்தி கொண்டிருக்கும் பெருமிதத்தை விட சலிப்பும் சோர்வுமே அவளிடம் அதிகமாக காணப்பட்டது. உங்க ஐயா எங்க போயிருக்கார்? எங்கேயோ, எனக்கு தெரியாதுமா. எங்க போய் தொலைஞ்சாரோ? ஒரு பத்த மனுஷன். வாயும் வவருமா நான் இருக்கேன், இப்ப மாடு பிடிக்க வேணா, புல்லு பிடுங்கி போட கூட முடியாதுன்னு படிச்சு படிச்சு சொன்னேன். காதலையே போட்டுக்கல. சின மாடு 1000 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு பிடிச்சு கொண்டான்னு கட்டி போட்டு உடம்பு புல்லரிக்காம தெருவுல அலைஞ்சா என்ன அர்த்தம்? பாவம், வாயில்லா சீவன். அதுவும் வாயும் வயிறுமா இருக்கிற சீவன் குலப்பட்டினியா கிடைக்குதே. நான் என்ன செய்யறது? வீரம்மாவின் அங்கலாய்ப்பு நீண்டது. உஸ்ஸென்று களைப்பான பெருமூச்சுடன் முடிந்தது. மாடு வந்த சந்தோஷத்தில் திளைத்த நாராயணிக்கு அம்மாவின் அங்கலாய்ப்பு பிடிக்கவில்லை, எரிச்சலாக இருந்தது. இருந்தாலும் வாயும் மயிருமாக இருக்கும் அம்மாவை சங்கடப்படுத்தக்கூடாது என்கிற நினைப்பில் மௌனமாக இருந்தாள். இதேபோல் போன வருஷம் அம்மா வயிற்றை தள்ளி கொண்டு அங்கலாய்ப்பும் எரிச்சலுமாக இருந்தாள். ஒரு முன் காலை பொழுது. கனவா நினைவா என்று இனம் பிரித்து பார்க்க முடியாத தூக்க மயக்கத்தில் கிடந்த நாராயணி ஏதோ அரவம் கேட்டு விழித்தாள். சுற்றிலும் மனித அரவம். ஒரு சில பெண்களின் கசகசா சப்தம். காடா விளக்கின் மங்கிய வெளிச்சத்தில் உழவும் வேர்கள் ஏதோ வேற்று உலக மனிதர்களின் இழல்களைப் போல தோற்றமளித்தனர். நாராயணி எழுந்தாள். அம்மா திண்ணையில் படுத்திருப்பதை பார்த்தாள். அடிபட்ட புலவை போல அம்மா நெளிந்தாள். என்னவோ ஏதோ என்று பதைத்த நாராயணி நெஞ்சில் பொங்கி பீரிட்ட அழுகையை அடக்கி கொண்டு கூட்டத்தினூடே நுழைந்து பார்த்தாள். அம்மா வழி பொறுக்காமல் துடித்தாள். ரத்தம் கசிய உதட்டை அழுந்த கடித்து கொண்டு உடம்பின் சகல நரம்புகளும் வேதனை தாங்காமல் விரைத்து விம்ம தவித்து கொண்டிருந்தாள். கைகள் விரிப்பு துணிகளை வெறியுடன் கவ்வி நசுக்கின. பெண்கள் சுற்றிலும் துரிதமாக இயங்கினர். சில நிமிஷங்கள் பதைப்பும் பயமும் நெஞ்சை எழுத்தும் கனத்த நிமிஷங்கள். ஒரு புதிய குரல் அழுகையாக ஒலித்தது. பூமிக்கே புதிய குரல். ஆம்பள பிள்ளை, ஆம்பள சிங்கம், பட்டத்து ராஜா பிறந்திருக்கார். சுற்றிலும் ஆனந்த கூச்சல். எல்லா பெண்களும் குளவையிட்டனர். ஆழ்ந்த நித்திரையில் மூழ்கி கிடந்த தெருவையே உசுப்பிவிடும் குதூகல குளவை. சாம்ராஜ்யம் கட்டி சக்கரவர்த்தியாக இருந்து ஆளப்போகும் ஆண் சிங்கத்தை ஈன்ற தாய்க்கு பாராட்டு வழங்கும் குளவை. வாழ்க்கை முழுதும் ஒளியும் உல்லாசமும் நிறைந்திருக்கட்டும் என பிறந்த புதிய ஜீவனை வாழ்த்தும் குளவை. 3 குளவைகள் ஆனந்த கீதமாக எழும்பி
காலை நேரத்து அமைதியை உல்லாசமாக்கிவிட்டு அடங்கியது. என்னடி இப்படி நிக்கிற? பழைய இனிய நினைவுகளில் மிதந்த நாராயணி அம்மாவின் அதட்டும் குரலால் பிரக்ஞையுற்றாள். போய் உங்க ஐயாவை கூட்டிட்டு வா என்று வீரம்மா விரட்டினாள். வெளியே வந்த நாராயணியை எருமை மாடு காதுகளை தூக்கி நிமிர்த்தி கொண்டு பார்த்தது. ஓர் எதிர்பார்ப்புடன் கனத்த வாயை திறந்து மே ஆக் என்றது. அதன் தலையை அன்புடன் தடவினாள். ஈரமும் மினுமினுப்பும் இருந்த வாயின் மிருதுவான பாகத்தை தடவினாள். என்னடி போகலியா? அம்மாவின் அதட்டல் முதுகில் அரைந்து விரட்ட மனசில்லாமல் நகன்றாள். எதிரே ராமசாமி வந்தான். வழக்கம் போல பீடியை குடித்து கொண்டு வந்தான். உடம்பின் உறுப்புகள் ஒவ்வொன்றும் பிணங்கிக் கொண்டது போல் முறையற்றிருந்தன. நடக்கும்போது கால்கள் ஏதோ ஒரு வித்தியாசமான முறையில் வளைந்தது. கை வீசும்போது முழங்கையின் வளைவு நிரந்தர வளைசலாக தெரிந்தது. சற்று கூணல். என்னம்மா நாராயணி? காந்தலான எச்சிலை புளிச்சிட்டான். அம்மா கூப்பிட்டாள். நிறைமாத கர்ப்பிணியான தனது மனைவியின் அழைப்பு என்றதும் மனது ஜில்லிட்டது. ஏதோ ஒரு பதைப்பு. ஏன், எதுக்கு? ஆவலும் அவசரமும் கேள்வியில் எதிரொலித்தது. அந்த ஆவலும் அவசரமும் நாராயணிக்கு பொருத்தமற்றதாக சலிப்பாக இருந்தது. சும்மாதான் என்றாள். ராமசாமியின் வேகம் அடங்கி சமணமாகி சரி சரி வா என்றான். வீடு நெருங்கியது. ஐயாவை கண்டதும் அம்மா புலம்ப ஆரம்பித்தாள். நோக்கின்றி எங்கெங்கோ நீண்டது. கடைசியில் இப்ப எதுக்கு மாட்டை பிடிச்சு கட்டணும்? நல்லபடியா பெத்தெடுத்து நான் எந்திரிச்ச பிறகு மாடு பிடிக்கலாம்ல. இப்ப மாட்டை பிடிச்சாச்சு, புள்ளுக்கு யார் போறதா? ராமசாமி நீண்ட மௌனத்தை உடைத்து கொண்டு நிதானமாக சமாதானம் கூறினான். சும்மா இரமா, 1000 ரூபாய்க்கு இப்படிப்பட்ட சினைமாடு எப்பவும் கிடைக்குமாக்கும். ஏதோ பெத்த பொண்ணை கரையேத்தனுங்கிற அவசரத்தால பொன்னையா இந்த மாட்டை இந்த விலைக்கு கொடுத்திருக்காரு. நல்ல ஜாதி, பொட்டைக்கண்டு போடுற மாடு. பாலும் 4 லிட்டருக்கு குறையாது. இப்பேற்பட்ட ஜாதி மாடு கிடைக்கும் போது விட்டுட்டா நினைச்ச நேரத்துல மடியில ரூபாய கட்டிக்கிட்டு அலைஞ்சாலும் கிடைக்குமாக்கும். தன் பக்க நியாயத்தை விளக்குவதில் வேகமாக இருந்த ஐயாவின் பேச்சு நாராயணிக்கு இனித்தது, குதூகலமாக இருந்தது. அதெல்லாம் சரிதான், புள்ளுக்கு எங்க போறது? வீரம்மா தனது பிடியை விடாமல் கேட்டாள். போம்மா, புள்ளுக்கு மலைக்கா போவாக? இதோ நான் போறேன். 5 நிமிஷத்துல புள்ளுக்கட்டோடு வாரேன். நாராயணி, ஐயாவுக்கு கஞ்சி ஊத்து. அலட்சியமாக பேசி தைரியம் கூறிய ராமசாமி தலையில் சுற்றியிருந்த துண்டை உறவி தோளில் போட்டுக்கொண்டு கை கால் கழுவிக்கொள்ள வெளிப்பானைக்கு போனான். சிறுமி நாராயணி வட்டிலை கழுவினாள். நாராயணி ஊற்றி வைத்த கஞ்சையின் முன் அமர்ந்து மனைவியை ஏறிட்டு பார்த்தான் ராமசாமி. நான் சாயங்காலம் திருவேங்கடம் போறேன். எதுக்கு? சினிமாவுக்கா? கேள்வியில் கண்டனமும் குத்தலும் வெளிப்பட்டன. உனக்கு எப்பவும் இதே நினப்பு. நான் தான் கேட்கிறேன், சினிமா பாக்குறது தப்பா? அம்மாவின் உருமல் நாராயணிக்கு எரிச்சலாக இருந்தது. ராமசாமி சமாதானம் கூறினான். இல்ல வீரம்மா, திருவேங்கடம் போய் உனக்கு பிள்ளை பேரு சாமா வாங்கணும். எருமைக்கு கொஞ்சம் பருத்தி விதையும் புண்ணாக்கு தவிடும் வாங்கிட்டு வரணும். இன்னைக்கு தான் போகணுமா? நாளைக்கு போனா ஆகாதா? நாளை என்னென்ன ஜோலி இருக்குமோ, இன்னைக்கே போயிட்டு வந்தாதான் நல்லது. அம்மா சமாதானப்பட்ட அடையாளத்தில் மௌனமானாள். இவ்வளவு பேசியதில் ஏற்பட்ட களைப்புடன் உஸ் என்ற நீண்ட பெருமூச்சுடன் கண்ணை மூடி சுவரில் சாய்ந்தாள். ஐயா வயிற்றை கஞ்சியும் நீருமாக நிரப்பிக்கொண்டு பீடியில் நெருப்பை ஏற்றிக்கொண்டு அறிவாளும் கையுமாக வெளியேறிய பிறகு நானும் வயிற்றை தள்ளிக்கிட்டு உட்கார்ந்துட்டேன். பூத மாதிரி ஒரு மாட்டையும் பிடிச்சு கட்டி போட்டாச்சு. பாவம் இந்த மனுஷன் எல்லா வேலைகளையும் ஒத்தையாளாக இருந்து சுமந்து தவிக்கிறாரு. அவருக்கு தான் எம்புட்டு கஷ்டம். கனிவும் அன்பும் அடர்ந்த அம்மாவின் இந்த முணுமுணுப்பு நாராயணிக்கு ஆச்சரியத்தை தந்தது. எரிச்சலும் கோபமாக இந்நேரம் வரை கனல் பரத்திய அம்மாவுக்கும் இந்த கனிந்த அம்மாவுக்கும் எத்தனை வித்தியாசம்! கனிந்த இந்த அம்மாவை பார்க்க அவளுக்கு பிடித்தது. அவளை சேர்த்து கட்டிக்கொண்டு சிரிக்கணும் போல மனதும் உடம்பும் துடித்தன. அம்மா, என்ன நாராயணி? மனசின் கனிவு மேலும் குலைந்திருப்பதை உணர்ந்தாள். நீண்ட நேரமாக நெஞ்சுள் உறுத்தி கொண்டிருந்த சந்தேகத்தை கேள்வியாக்கினாள். ஏமா,
மாடு பொட்டக்கண்ணு போட்டாதான் நல்லதா? ஆமாடி, எருமை பொட்டக்கண்ணு போட்டா வளர்க்கலாம். அதுவும் சினையாகி கண்ணு போடும். வாழையடி வாழையா வம்சம் தலைக்கும். நமக்கும் வளர்த்ததுக்கு பலனா 1000 2000 கிடைக்கும். கெடாக்கண்ணு போட்டா எதுக்காகும்? மாடு பால் தர்ற வரைக்கும் ஏனோ தானோன்னு வளர்த்துட்டு அடிமாடா 5ஓ 10க்கோ விற்க வேண்டியதுதான். ஏதோ முத்தக்கால பாண்டியன் சாமி புண்ணியத்துல நம்ம மாடு பொட்டக்கண்ணு போட்டா உங்க ஐயா படுற பாட்டுக்கு பலன் கிடைக்கும். ஹம், எப்படி விட்டிருக்கானோ சாமி. நாராயணிக்கு புரிவது போலவும் புரியாதது போலவும் ஜாலம் காட்டியது. ஆனால் அதற்கும் மேலாக கேள்வி கேட்டால் அம்மாவுக்கு எரிச்சல் வந்தாலும் வந்துவிடும். பாவம், அவளுக்கு வயிற்றில் சுமை. இவ்வளவு பெரிய சுமை அவளாலே எப்படி தாங்க முடியுது? சிவப்பை உதிர்த்துவிட்டு சூரியன் வெளுப்பாக்கி கொண்டு மேலேறினான். உஷ்ணத்தை அறிமுகப்படுத்த ஆரம்பித்து விட்டான். எருமை கட்டுத்தரையில் இருப்பு கொள்ளாமல் அலைப்பாய்ந்தது. வயிறும் பின்புறமும் விம்மி விம்மி தணிந்தது. வலி பொறுக்க முடியாமல் தலையை வெறியுடன் ஆட்டியது. கட்டுத்தரையில் கொம்புகள் மோதின. சடேர் சடேர் என்ற ஓசை கொடூரமாய் ஒலித்தது. மேக் மேக். மாடு வேதனை தாங்காமல் தொடர்ச்சியாக கதறியது. அதன் கரகரப்பான குரலில் அளவில்லாத துன்பமும் சோகமும் தெரிந்தது. வீரம்மா ஐயாவை அழைத்து வரும்படி நாராயணியை துரிதப்படுத்தினாள். மாடு கதறுது. கண்ணு போட போகுது. ஐயாவை கூட்டிட்டு வா. ஓடு ஓடு சீக்கிரம். குதூகலம் நாராயணியின் இதயத்தை கவ்விக்கொண்டது. அவள் மனம் சிறகு முளைத்து வானத்தில் உல்லாசமாக பறந்தது. கண்ணு போட போகுது, கண்ணு போட போகுது என்ற நினைப்பு உற்சாக வேகத்தில் உதட்டில் நிரந்தர முணுமுணுப்பாக தங்கிவிட்டது. சதையிலும் இரத்தத்திலும் இருந்து உதயமாகி சதையும் இரத்தமுமான ஓர் உருவமாக புதிய உயிராக வெளிவரப்போகும் கன்றை பற்றிய அவளது கற்பனை எண்ணங்கள் ஆவலை தூண்டியது. அந்த கன்றை பார்க்கணுங்கிற விருப்பம் ஒரு பேயாக அவளை பிடித்து ஆட்டியது. ராமசாமி வந்தான். மாடு வேதனை தாங்க முடியாமல் கதறியது. கால்களை மாற்றி மாற்றி வைத்து அலை பாய்ந்தது. அதன் 2 பெரிய கண்களிலும் கரிய நிற கோடு. அதன் உடல் வேதனை சோகமாக வழிந்தது. சற்று நேரத்தில் ஒரு புதிய ஜீவன் இதுவரை பார்த்தறியாத சூரிய பிரகாசத்தையும் காற்றையும் உணர்ந்தது. பொட்டக்கண்ணு போட்டிருக்கு. ராமசாமியின் ஆனந்த அறிவிப்பு நாராயணியின் மனதில் உற்சாக பிரவாகத்தை மடை திறந்து விட்டது. பொட்டக்கண்ணுதான் போற்றுக்கு என்பதை உடைந்த இசைத்தட்டு போல நாராயணி ஓயாமல் உல்லாச குரலில் கத்தினாள். அம்மாவின் முகத்தில் கூட சந்தோஷ வெளிச்சம் படர்ந்திருப்பதை பார்த்தாள். ஐயாவிடம் அந்த சந்தோஷம் சுடர்விட்டு பிரகாசித்தது. வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் ஒளி துளங்கி சுற்றுப்புறமே ஆனந்த களியாட்டம் போடுவது போலிருந்தது. நாராயணிக்கு அம்மா ஆண் பிள்ளை பெற்ற தினத்தில் வீட்டில் கேட்ட மகிழ்ச்சி நாதம் நினைவில் கேட்டது. 20 நாட்கள் ஓடியிருக்கும். ஒரு மாலை பொழுது சூரியன் சிவந்து பெரியதாகி மறைய தயாராகிவிட்டான். தெருவில் சிறுமிகளுடன் விளையாடி பொழுதை கழித்துவிட்டு பசியுடன் வீட்டுக்கு வந்தாள். வீட்டுக்குள்ளிருந்து சில பெண்கள் வந்து போய்க் கொண்டிருந்தனர். அவளுக்கு திகீரென்றது. இதே போலத்தான் 4 மாதங்களுக்கு முன்பு 6 மாத வயதுள்ள தம்பி இறந்தபோது கனத்த துக்கத்துடன் பெண்கள் வந்து போய்க் கொண்டிருந்தனர். அன்று அம்மா அழுத அழுகை, அதை பார்த்து தான் அழுதது, ஐயாவின் முகத்தில் மண்டியிருந்த சோக இருள், வீடு முழுக்க நிரம்பி திணறடித்த துக்க வெள்ளம் எல்லாம் ஒரு கணத்தில் ஒரு மின்னலாக ஓடி நாராயணியை பயமுறுத்தியது. அச்சத்தில் உளிர்ந்து ஜில்லிட்ட நெஞ்சுடன் உள்ளே நுழைந்தாள். அம்மா திண்ணையில் படுத்திருந்தாள். பிரசவ வேதனையில் துடித்துக் கொண்டிருந்தாள். பெண்கள் அங்கும் இங்குமாக துரித கதியில் இயங்கிக் கொண்டிருந்தனர். நல்ல வேளை, பயம் இல்லை. பயம் தணிந்து போனாலும் வேறு விதமான பதைப்புடன் திகைப்புடன் நின்றாள் நாராயணி. ஒரு குழந்தையின் அழுகை கீச்சு குரலாக கேட்டது. பூமிக்கே புதிய குரல் அவள் செவியை ஸ்பரிசித்து நெஞ்சில் இனிப்பாக பரவிய இனிய குரல். இதோ குளவை சத்தம் கேட்கப் போகிறது. குழந்தையை வாழ்த்தி, குழந்தை பெற்ற பாக்கியவதியை பாராட்டி ஆனந்த கீதமாக குளவை ஒலிக்கப் போகிறது. தெருவின் கதவையே ஈர்த்துவிடக்கூடிய குளவை கேட்கப் போகிறது. கனத்த எதிர்பார்ப்புடன் ஆவலில் நெஞ்சு துடிக்க காத்திருந்த நாராயணி சில நிமிஷங்களை சிரமப்பட்டு பொறுத்து கொண்டாள். ஆனால் ஏனோ எந்த பெண்ணும் குளவை போடும் ஞாபகமே இருந்ததாக தெரியவில்லை.
நாராயணியின் பிஞ்சு இருதயம் ஏமாற்றத்தை ஜீரணிக்க முடியாமல் திணறியது. முகம் கருத்து மனசு குழம்பி கிடந்த நாராயணியிடம் ஒரு கிழவி சொன்னாள், அடியே நாராயணி, உனக்கு தங்கச்சி பிறந்திருக்கு. தங்கச்சியா? நெஞ்சின் ஒவ்வொரு பகுதியிலும் முட்டி மோதிய மகிழ்ச்சி மடை உடைத்து கொண்டது. முகமெல்லாம் ஒளி துளங்க வாய் மலர்ந்தாள். ஆனால் கிழவி சலிப்புடன் எதிரொலித்தாள், ஆமாடி, பொட்டச்சிதான் பிறந்திருக்கு. பாவ ராமசாமி, அவனுக்கு இன்னொரு 10,000 ரூபாய் சுமை. இந்த பொம்பளை பிள்ளை இந்த பூமியில எப்படி கஷ்டப்பட போகுதோ. நாராயணி துணுக்குற்றாள். இதில் கவலைப்படவும் சலித்து கொள்ளவும் என்ன இருக்கு? ஐயாவை பார்த்தாள். அவன் முகத்திலும் இருள், கண்களில் சோகம் நிழலாக படிந்திருந்தது. அம்மாவின் முகத்தில் கூட அன்று தம்பியை பெற்றெடுத்த சமயத்தில் இருந்த பெருமிதத்தையும் சந்தோஷத்தையும் காணவில்லை. ஒரு கசப்பை விளங்கும் பாவனை தெரிந்தது. தம்பி இறந்த நாள் நினைவுக்கு வந்தது. அன்றைய துக்க நிழல் இன்னும் வீடு முழுக்க நிரம்பி இருப்பது போலிருந்தது. நாராயணி திணறினாள். தூக்க கலக்கத்தில் எதிலோ முட்டிக்கொண்டது போன்றதோர் திகைப்பு. இது என்ன, ஏன் புரியவில்லை. குழப்பம் மனசை ஒரு இருட்டாக சூழ்ந்தது. இது என்ன, ஏன்? எரும மாடு பொட்டக்கண்ணு போட்டா வீடெல்லாம் சந்தோஷ ஆரவாரம். அம்மா பொட்ட பிள்ளை பெத்தா வீடெல்லாம் துக்கமா? இது என்ன? பொம்பளை பிள்ளைனா அத்தனை மட்டமா? கண்ணில் நீர் முட்டியது. ஏதோ ஒரு சிறுமி தன்னை மானக்கேடாக வைத்து விட்டார் போன்ற அவமான உணர்ச்சி அவளை குத்தியது. மனம் விம்பியது. நெஞ்சுக்குள் எங்கோ ஒரு பகுதி நொறுங்கிச் சரிந்தது. வெளியே வந்தாள். எருமை மாட்டை பார்த்தாள். கனத்த செவிகளை தூக்கி கொண்டு தனது கன்றை பாசத்துடன் நுகர்ந்து கொண்டிருந்த எருமையின் முகத்தில் ததும்பிய பெருமிதத்தை பார்த்தாள். அம்மா மனதில் இனம் புரியாத பொறாமை தலை காட்டியது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.